Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா February 2026 ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து சூஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணுறப்போ ஒரு சென்டர் சூஸ் பண்ணினேன், அது எக்ஸாமினேஷன் சென்டர் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஃபெசிலிட்டேஷன் சென்டர். உங்களுக்கு எதனா பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போயிட்டு சரி பண்ணிக்கிறதுக்காக சூஸ் பண்ணியிருந்த ஒரு சென்டர். அதே மாதிரி அவங்க எதனா வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா உங்களை அந்த சென்டருக்கு தான் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அது வந்து ஃபெசிலிட்டேஷன் சென்டர். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு சென்டர் கிடையாது, டைரெக்டாக டோட் ஆஃபீஸ் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ன்றது கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு எதனா இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த சென்டருக்கு தான் வந்து போகணும். மேபி சர்டிஃபிகேட் கூட அங்கே தான் கொடுக்குறதா என்னவோ பாஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருமே. சரிங்களா, அந்த மாதிரி கூட இருக்கலாம். அது அப்டேட் வரப்போ நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஒரு 3 சாய்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கம்பல்சரி, அந்த 2லேருந்து 1 கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க. அதை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டோட்டோட இந்த பேஜுக்கு வந்து வந்துடுங்க, லாகின் பண்ணுற பேஜுக்கு. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்போ ஒரு மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் செட் பண்ணி அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது ரெண்டுமே வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகிருக்கும். கோர்ஸு, ப்ரொஃபைல், எக்ஸாம்ஸ், சர்டிஃபிகேட்ஸ், டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஃபார் எக்ஸாம்ஸ், செலக்ட் எக்ஸாம் சென்டர்ஸ், கிரியேட் டிக்கெட்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் நீங்கள் செலக்ட் எக்ஸாம் சென்டர்ஸ் இதை வந்து சூஸ் பண்ணணும். இப்படி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து செலக்ட் எக்ஸாம் சென்டர்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். மொத்தம் 3 சென்டர் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். சென்டர் 1 ரெக்வயர்டு, சென்டர் 2 ரெக்வயர்டு, சென்டர் 3 ஆப்ஷனல் சொல்லிட்டு 3 வந்து சூஸ் பண்ணணும். சென்டர் லிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் வந்து கொடுக்குறேன். ஓகே, அது பார்த்துட்டு நீங்கள் வந்து என்னென்ன சென்டர்ஸ் இருக்குன்றதை பார்த்துக்கலாம். அதில் இருக்கிறது தான் ஆஸ் ஆஃப் நவ். ஓகேங்களா, இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கூட சூஸ் கொடுத்துட்டு எக்ஸாம் சென்டர் கோடோ இல்லைனா அந்த எக்ஸாம் சென்டர் நேமோ இல்லைனா டிஸ்ட்ரிக்ட் நேமோ நீங்கள் வந்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா சென்டர் வந்து வந்துடும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்டர் கோடு வச்சு செலக்ட் பண்ணுறேன். 340ன்றது பக்தோச்சலம் காலேஜ் பாலிடெக்னிக் காலேஜ். ஓகே, பக்தோச்சலம் பாலிடெக்னிக் காலேஜோட சென்டர் கோடு. இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சென்டர் செலக்ட் ஆகிடும். அதுக்கு அடுத்து சென்டர் சாய்ஸ் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சென்டர் கோடு அதை செலக்ட் பண்ணுறோம். ஆப்ஷன் 3. ஸோ இந்த மாதிரி சென்டர் கோடு வச்சோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஆர் காலேஜ் நேம் என்ட்ரு பண்ணிங்கனாலுமே வந்து வந்துடும். இல்லைனா டிஸ்ட்ரிக்ட் டைப் பண்ணிங்கன்னா கூட அந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றதுமே வந்து வந்துடும். சென்டர் லிஸ்ட்டோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், அதை நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேங்களா, இப்போதைக்கு அந்த சென்டர்ஸ் மட்டும் தான் அவைலபிள். இந்த மாதிரி 3 சென்டர் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சேவ் செலெக்ஷன் கொடுக்கணும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். கன்ஃபார்ம் அண்ட் சேவ் கொடுக்கணும். இப்படி கொடுத்த உடனே இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சேவ்டுன்னு காட்டும். ஓகேங்களா, அவ்வளோதான். நீங்கள் இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு பேக் டு என்ரோல்மெண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண சப்ஜெக்ட் யுவர் என்ரோல்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, என்ன மெத்தடில் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, தென் நீங்கள் சூஸ் பண்ண எக்ஸாம் சென்டர்ஸ் 3 சாய்ஸ் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. தென் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் வந்து இருக்கும். ஓகேங்களா, இது வந்து சென்டர் செலக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு மட்டும் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அலாட் பண்ணியிருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எழுதுறவங்களுக்கு சென்டர் அந்த ஆப்ஷனே காட்டாது, செலக்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனே வந்து காட்டாது. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தாங்க. ஓகே, ஸ்டூடெண்ட் டேஷ்போர்டில் வந்து திரும்ப போய் எக்ஸாம்ஸ்னு பார்க்குறப்ப இங்கே நாட் செலக்டட்னு காட்டுது. இது வந்து ஃபெசிலிட்டேஷன் சென்டரில் கேட்குறப்ப இது இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ முன்னாடி கரெக்டாக இருக்கான்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இங்கேயும் இங்கே சேவ்டுன்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் முன்னாடி வந்து இந்த இடத்துல யுவர் என்ரோல்மெண்ட்ஸில் எக்ஸாம் சென்டர்ஸ் கரெக்டாக செலக்ட் ஆகிருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.